திருச்சிற்றம்பலம். அரேசனே அன்பர்க்கடையனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்த மேசுடரே திரைபராமன்னும் அமதத்தன் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிழல்த்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்ற உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 42வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்து அருளும் இறைவனின் திருவடித் தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயனே இச்சென்னரியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். அடியேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு இச்செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு நேற்றைய சிந்தனையில் ஐந்தெழுத்தின் பொருள்முறை எவ்வாறு உள்ளது, எந்த எழுத்தினை முதலாக கொண்டு நாம் ஐந்தெழுத்தினை கணித்தால் நமக்கு அருள் நாடும் என்று சிந்திக்க அருள் செய்த சிவபெருமான் இன்று ஐந்தெழுத்தை எண்ணும் முறை எப்படி என்பதை எந்த முறையில் எண்ணினால் பெருமானின் அந்த சிவானந்த வெள்ளத்தில் நாம் திளைத்து இன்புறுவோம் என்பதை சொல்லி அருளியிருக்கின்றனர். ஆக ஐந்தெழுத்து என்பது அழியா எழுத்தாக உள்ளது. எழுத்துக்களின் அடையாளம்தான் அழியுமே ஒழிய அதனுடைய பொருள் ஒரு காலமும் அழியா பொருளாக இருக்கின்றது. அதனால் நாம் நகரத்தை முதலாக வைத்து ஓதினால் திருவருள் நமக்கு நாடாது, கிடைக்காது. அதனால் சிகரத்தை முதலாக வைத்து ஓத வேண்டும். அப்ப சிவாய நம என்ற மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதை சிந்தித்து உய்வடைந்தோம். அப்ப இந்த சிவாய நம என்ற எழுத்தை பெறுவதற்கு நாம் எத்தனை தவம் செய்திருக்க வேண்டும்? நம்ம மாணிக்க வாசக பெருந்தகை திருவேசரவு என்ற தலைப்பில் 10வது திருப்பாடலில் சொல்லியிருப்பாங்க, உயர்ந்த தவம் பெற்றவரே சிவாய நம என மந்திரத்தை பெற முடியும். ஐயா கேட்டிருப்பாங்க, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. சிவபெருமான் தானே வந்து நம் உள்ளத்தின் கண்ணே புகுவான்.
எப்போ நாம் பெருமான் மீது இச்சை கொண்டு அவனுக்கு தொண்டினை செய்தோம் என்றால் அவன் தானா வருவான், உள்ளம் புகுவான், புகுந்து நம்மளை நன்னெறியின் கண் நிற்கச் செய்வான். அவ்வாறு நின்ற அந்த தவத்தின் பயனாக நமக்கு முதலில் நமச்சிவாய மந்திரம் கிடைக்கப்பெறும். அந்த மந்திரத்தை சரிவர நாம் வழிபாடு செய்து வந்து அந்த மந்திரத்தை சரியாக கணித்தால் சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் நமக்கு கிடைக்கும். நான் என்ன சாமி தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன். சிவாய நம மந்திரம் பெற்றவர்கள் அனைவரும் உயர்ந்த தவம் உடையவர்கள். தவம் என்றால் ஏதோ இன்றைக்கு வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடி அங்க செய்யறது மட்டும் தவம் இல்லைங்க. தவத்தின் பயன் என்னன்னா, நமக்கு சிவாய நம மந்திரம் குருநாதர் வந்து அருளி செஞ்சுட்டாருன்னா உங்களை போல தவசாலி யாருமே கிடையாது. அதனாலதான் மணிவாசக பெருந்தகை கேட்டார், நானேயோ தவம் செய்தேன். இப்ப எத்தனை தவம் செய்திருக்கிறேனோ பெருமானே, இன்னைக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை பெற்றுவிட்டேனே என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை பெற்றதால சாமி என்ன பண்ணனா அப்படின்னு அடுத்த வரையில சொல்லியிருக்கிறாரு. தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கின்றான் சிவபெருமான். ஏன், சிவாய நம மந்திரம் பெற்றால்தான் அவனுடைய அருள் கிடைக்கும் என்பது நமக்கு தத்துவ நூல் சொல்கின்ற உண்மை. அருள் நாடி வரும். சிவனுடைய அருள் கிடைச்சிட்டா என்ன ஆகும், அவன் தித்திக்க தானே செய்வான். அப்படி எலும்பெல்லாம் உள்நெக ஆனந்த தேன் சொரியும். தேனை சொரிந்து கொண்டே இருக்கிறான்டா. தேனை அப்படியே ஊற ஊற செய்கின்றான். அப்படியே அந்த எற்பு தோறும் அந்த துளைகள் தோறும் தேன் ஊற 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 செய்கின்றான். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை திருவருளை நாம் பெற்று திளைக்க வேண்டும் என்றால் அனைத்து அடியார் பெருமக்களும் சிவாய நம என்ற மந்திரத்தை பெறுவதற்கு உடனே இச்சை கொள்ள வேண்டும். இச்சை கொண்டாலே போதுங்க, உங்க விருப்பம் எங்க வைக்கிறீங்களோ அதை செய்து தருவான் சிவபெருமான். சாமி எனக்கும் நமச்சிவாய மந்திரம் கொடுத்துட்டீங்க, எனக்கும் சிவாய நம மந்திரம் கொடுங்க சாமி அப்படின்னு விருப்பப்படுங்க. குருநாதரா வந்து கொடுத்து அருள் செய்வார். அப்படிப்பட்ட சிவாய நம என்ற அந்த மந்திரத்தை நாம் பெற்று அதை எண்ணி வந்தால் நம் உயிரானது சிவ ஆனந்தத்தில் திளைத்து கொண்டு இருக்கும். தேனா அது சாமியோடைய அந்த இன்பத்தை அது போல இது போலன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய அதை நேரடியாக நுகர்ந்தா தாங்க எப்படி இருக்குன்னு அந்த உயிர் உணர முடியும். அது இப்படித்தான் நம்மளால சொல்லிட முடியாது. அது போல இனிக்கும் இது போல இனிக்கணும் போலதான் சொல்லிக்கலாம் ஒழிய அந்த ஆனந்தத்தை அந்த உயிர் நுகர்ந்தால் மட்டுமே அதை உணர முடியும். அது இப்படித்தான் இருக்குன்னு யாராலையும் நேரடியாக அப்படி சொல்லிட முடியாது. அது அனுபவத்திற்கு உரியது. அவரவர் அனுபவிச்சுதான் அந்த சுவையை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அவரவர் அனுபவிக்கணும்னா என்ன பண்ணோம், உரிய மந்திரத்தை பெற்று நாம் முறைப்படி அதை எண்ண வேண்டும். 5 எழுத்தினை எண்ண வேண்டும். எண்ணினால் பெருமான் நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்து அருள் செய்வான். இங்கே மணவாசகம் கடந்தார். அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும் எண்ணி ராப்பகல் அற்று இன்பத்தே நன்னி அணுவை இருளானது தீர இன்று அருளானது சிவத்தே ஆக்கும். அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும். அண்ணல் என்றால் சிவபெருமான். அப்ப சி என்று தொடங்கக்கூடிய திரு 5 எழுத்தாக இருக்கக்கூடிய சிவாய நம என்ற எழுத்தை அது அழகார் எழுத்தஞ்சாம். ஏன், திருவருளை தருகின்றதல்லவா, சிவ ஆனந்தத்தை தருகின்றதல்லவா. அப்ப நமச்சிவாய மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா, சிவாய நம மந்திரம் பெறுவதற்கு உதவியாக நிற்கும். அப்போ அண்ணல் முதலா அழகார் எழுத்து அஞ்சும் அந்த சிவாய நம என்ற மந்திரத்தை எண்ணிக்கொண்டிருக்கணும். எப்படி எண்ணணும், எல்லா நேரமும் எண்ணிக்கொண்டிருக்கணுங்க. அப்ப அவ்வாறு எல்லா நேரமும் எண்ணிக்கொண்டு இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மிடத்தே திருவருள் பொருந்தி நிற்குமா. ரா பகல் அற்று, கேவலம் சகலம் இதெல்லாம் அற்று.
இந்த அவத்தைகள்லாம் நீங்கி சாமி என்ன பண்ணுவார்னா சுத்த அவத்தையில் வைப்பாராம். அதான் இன்பத்தேனர். இரவுனா கேவலத்தில் கிடந்ததுங்க, நான் மட்டும் தனியாக ஆணவத்தோடு கிடந்தது. சகலனா மும்மலம் உடையவராக இருந்தது. அப்ப இந்த இரண்டு நிலையையும் நீக்குகின்றான் பெருமான். எப்ப நீக்குவான்? சிவாய நம என்ற எழுத்தினை முறைப்படி எண்ணி வர. நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் மந்திரத்தை பெற்ற காலையில அந்த மணியை உருட்டி கண்டிகை உருட்டி 108 முறை சொல்ல வேண்டும், மாலையில ஒரு 108 முறை சொல்ல வேண்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோங்க. அப்படிலாம் இல்லைங்க. அந்த 108 முறை சொல்லத்தான் வேண்டும். ஆனால் நீங்கள் எங்கு என்ன செய்து கொண்டிருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் எதை துய்த்து கொண்டிருந்தாலும், காலையில் மலங்கழிக்கிறதுல ஆரம்பித்து இரவு உறங்குற வரைக்கும், உறங்கினத்துக்கு அப்புறம் கூட நம்ம சுவாச காற்றோட கலந்து அந்த அஞ்செழுத்து ஓடிக்கிட்டே இருக்குங்க உள்ளார. அதை சொல்லி 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 நான் தழும்பேறி விட வேண்டும். இப்படி ஆயிட்டுதுன்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த உயிர்காற்று உள்ளே சென்று வருகின்ற அந்த நேரங்களிலெல்லாம் அந்த காற்றோடு அஞ்செழுத்து கலந்து உள்ளார போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. நீங்கள்லாம் சிந்திக்கவே வேணாம். அதுக்கப்புறம் இந்த தழும்பேறி போயிடுச்சு அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லி 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 உருவேற்றி வைத்து கொண்டோம் என்றால் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம், ஆனால் உங்களுடைய சுவாசம் உள்ளார போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது தனி வேலை, இது தனி வேலை. சுவாசித்தல் என்பதை நமக்கு இறைவன் கருணையோடு வச்சுருக்காங்க. தானாக உள்ளார அனுப்பி அவன் கொண்டுட்டு வந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கிறான். அவன் அனுப்புகிறான், அவன் வெளியே கொண்டு வரான். அப்படி அந்த சுவாச காற்று என்று சொல்லக்கூடிய உயிர்காற்று உள்ளே சென்று வெளியே வரும் பொழுதெல்லாம் சிவாய நம சிவாய நம உள்ளார போவும் வரும். இந்த நிலை வருங்க ஒரு உயிருக்கு. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் துய்த்து கொண்டு இருக்கலாம், எதை வேணாலும் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இங்கே உள்ளார அஞ்செழுத்து போயிட்டு வந்துட்டே இருக்கும். நமக்கு உண்மையில் ஒரு உயிர் ஒரு நாளைக்கு 21,600 முறை சிவாய நம மந்திரத்தை சொல்ல வேண்டும். நம்மளால முடியுங்களா? முடியாதுங்க. என்ன இது 21,600 முறை என்ன கணக்குன்னா, நம்ம ஒரு நாளைக்கு உயிர்காற்றை பெருமான் 21,600 முறை உள்ளார அனுப்பி வெளியே கொண்டு வந்துருக்குறான். என்ன வேலை செய்கிறான் பாருங்க. இதை நாமளே செய்யணும்னா வேற ஒன்றும்லாம் நம்ம செய்ய முடியாதுங்க. அரை மணி நேரம் உள்ளார அனுப்பி வெளியே கொண்டு வரதே நமக்கு பெரிய வேலை. அப்புறம் உடனே முடிஞ்சிருவோம், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 21,600 முறையும் சிவாய நம மந்திரம் நம்மாலும் சொல்ல முடியும். எப்போ நாம் அதை எண்ணி எண்ணி தழும்பேற வைத்து விட்டால், உருவேற்றி வைத்து கொண்டால், அந்த காற்றோடு கலந்து எப்பெல்லாம் நமக்கு அந்த உயிர்காற்று உள்ளே சென்று வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சிவாய நம மந்திரம் நமக்கு உள்ளே சென்று வெளியே வந்துட்டு இருக்குங்க. இது அனுபவத்தில் உணர்ந்ததுங்க, யாரும் சொன்னதெல்லாம் கிடையாது. நீங்கள் அது போல் என்ன நினைத்தாலும் சிவாய நம்ம சொல்லி 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 பயிற்சி ஆகிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உருவேற்றம் பெற்று விடும். நம்மோடு நம்ம உயிர்காற்றோடு அப்படியே ஒன்றிடும், பின்னி பிணைந்து கிடக்கும். அந்த மந்திரம் உள்ளே சென்று வெளியே வந்துட்டே இருக்கும். அது ஒரு ஆனந்தம். அப்போ அப்படிப்பட்ட சிவாய நம என்ற மந்திரத்தினை நாம் இவ்வாறு எண்ணி வந்தால், திரு ஐந்தெழுத்தினை எண்ணும் முறை இதுதாங்க. காலையில் 108 முறை சொல்லிட்டு மாலையில் 108 முறை சொல்லிட்டு விடுறதில்ல. எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க பழகிவிட்டோம் என்றால் அது நம்மோடு உருவேற்றம் பெற்று நம்ம உயிர்காற்றோடு சென்று வந்துட்டே இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உயிர் 21,600 முறை அந்த சிவாய நம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். இப்படி சொல்லி 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 கொண்டே வந்தால் நம்மளை என்ன செய்வான் சாமி? ராப்பகல் அற்று இன்பத்தே நன்னி, கேவலம் சகலம் அப்படிங்கிற நிலையிலிருந்து எடுத்து நன்னினாரு திருவருளில் பொருந்தி. அப்ப நம்மளுடைய திருவருள் நம்பால் உயிரின் பால் பொருந்தி உயிருடைய ஆணவ மலத்தை நீக்கி கேவலம் சகலம் அவத்தைகளை விலக்கி அதை அற்று அற்று அறுக்க செய்து என்ன செய்வோம் அப்படின்னா, சுத்த அவத்தையில் நம் உயிரை
என்ன செய்வான்? சிவானந்தத்தில் திளைக்கச் செய்வான். நன்னி அணுவை இருளானது தீரனார். இருள்னா ஆணவமலம். அந்த ஆணவத்தை நீக்கி அறியாமையை அகற்றி என்ன செய்வானா? அன்றே அந்த அருளானது சிவத்தை ஆக்குவிப்பான். பெருமான் அணுவை இருளானது தீர உயிரை பிணித்து கொண்டிருக்கின்ற அந்த இருளை நீக்கி கேவலம் சகலம் ஆகிய அவத்தைகளை விலக்கி சுத்த அவத்தையில் அந்த உயிரை வைத்து பெருமான் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? சிவ ஆனந்தத்தில் திளைக்கச் செய்து கொண்டிருப்பான். இப்படித்தாங்க நம்ம 5 எழுத்து எண்ண வேண்டும். நாம் காலையில் 108 முறை, மாலையில் 108 முறையோடு நிறுத்திடக்கூடாது. அது சொல்லுவோம், நம்ம உருட்டி சொல்லுவோம். இருப்பினும் என்ன செய்தாலும், என்ன சொன்னாலும், என்ன சிந்தித்து இருந்தாலும் 5 எழுத்து உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஓட 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 ஒரு காலம் நம் உயிர் அவன் திருவடியில் நிச்சயம் இருக்குங்க. இருந்து அவன் இன்பத்தை துய்த்து கொண்டிருக்கும். மணவாசகம் கடந்தார் எவ்வளவு அருமையாக இம்மந்திரத்தை எல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்று அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னால் பெருமான் ராப்பகல் அறச்செய்து அந்த கேவலம் அந்த சகலம் என்ற நிலையை நீக்கி இரவு பகல் அற்ற இடத்தை வைப்பான். இது என்னது இரவு பகல்? நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருங்க. அதுபோல் கால அளவை பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் மாறி மாறி வரும். நம்மளுடைய அந்த புவி உருண்டையை பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் 6 மாதத்துக்கு பகலாகவே இருக்கும், 6 மாதத்துக்கு இரவாகவே இருக்குங்க. நம்மளை போல் அன்னன்னைக்கு இரவு பகல் வாராது. அப்படிலாம் ஒரு இடம் இருக்குது. புவியியல் எடுத்து படித்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் இரவு பகலே இல்லாத மாறி மாறி வருகின்ற நிலை இல்லாமல் சோதியாம் திருவுருவின் திருவடியின் கீழ் ஆதியாம் நம் சிவபெருமான் தருகின்ற இன்பத்தை துய்த்து 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 பேரானந்தத்தில் நம் உயிர் இருக்கும். அந்த நிலையை நமக்கு சிவாய நம என்ற 5 எழுத்து தரும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு மணவாசகம் கடந்தார். நம்ம உயிரை இந்த இடத்துல அணு என்று சொல்லியிருக்கிறாங்க. மணவாசகம் கடந்தார். அணு என்றால் உயிர் என்று பொருளுங்க. அணு என்றால் உயிர் என்று ஒரு பொருள் உண்டு. நமக்கு திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் திருப்பதிகம் அப்படிங்கிற திருப்பதிகத்தில் நமக்கு அழகாக சொல்லியிருப்பாங்க. 7வது திருப்பாட்டில் இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயல்லால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றல்லை யார் உன்னை அறியகிற்பாரே. அழகான திருப்பதிகங்க திருவாசகம். சாமி இந்த அணுவாய் சென்று சென்று தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் என்று சொல்ல வேண்டுங்க. இதை பொருள் காணும் போது அப்படிதான் வைக்கணும். சென்று சென்று அணுவாய் தேய்ந்துன்னு அதில் இருக்கும். அதை நம்ம அணுவாய் சென்று சென்று அணுவாய் சென்று சென்றுனா மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு என்னை ஆளாக்கி அப்படி போயிட்டு இருந்தேன். அங்கே போய் இப்போ மெல்ல 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 என்னுடைய அந்த கண்மமும் மாயை என்ற அந்த மலங்கள் 2 தேய்ந்து 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 என்று இப்போ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்னது? ஆணவ மலம். அந்த ஆணவ மலமும் அறுக்கச் செய்ய வேண்டும். அந்த ஆணவ மலம் அற்று நிற்கும் பொழுது எப்படி உயிர் இறைவனை நினைக்கும்னா நீ என் உள்ளத்தில் இருக்கிற ஞாயிறை போன்று இருக்கின்ற அந்த ஒளி வடிவத்தை காணும். கண்டு நின்ற நின் தன்மையை அந்த ஆனந்தத்தை உன்னுடைய அந்த சோதி வடிவத்தை நினைப்பற நினைந்தேனாரு. ஏன்? அங்கே உயிர் அறிவு அற்று போய்விட்டது. அந்த நினைப்பே இல்லாமல் நாம் உயிருங்கிற அறிவு, அந்த உயிரின் அறிவு தான் நமக்கு செயல்படுது அப்படிங்கிறது அற்று அந்த நிலை நின்று அவன் திருவருளால் அவனை நினைந்து
இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுது சாமி, இங்கே இருக்கிற எந்த பொருளும் நீ இல்லை, ஆனால் நீ இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பொருளுமே இல்லை அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரிந்தது. என் இருளை கடிந்து என் உள்ளத்தின் கண்ணே ஒளியை அல்லவா நீ ஊட்டி கொண்டு இருக்கின்றாய் என்பதை சொல்லியிருப்பாங்க. அப்போ அவ்வாறு நாம் அணுவாய் சென்று சென்று மீண்டும் பிறவிக்கு வாராமல் இருக்க வேண்டுமென்றால் திரு 5 எழுத்தினை நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு எண்ணி துய்த்து கொண்டு இருந்தால் உயிரை பிணித்து இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கி கேவலம் சகலம் என்ற அவத்தைகளிலிருந்து உயிரை விலக்கி அவன் சுத்த அவத்தை என்று சொல்லக்கூடிய அவன் திருவடியில் வைத்து நமக்கு சிவ ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் கொடுக்கின்ற அந்த ஆனந்தத்தை உயிராகிய நாம் துய்த்து கொண்டே இருப்போம் என்று அழகாக மனவாசகம் கடந்தார் சொல்லி அருள் செஞ்சிருக்கிறாங்க. நாளை 5 எழுத்து ஓதும் முறை. நமக்கு இந்த 3 பாடலுமே திட்டத்திட்ட ஒரு கருத்தினையே சொல்லுவது போல்தான் அமையும். அதனால் நாளைக்கு இதை ஒட்டியே தான் நமக்கு செய்யுள் அமையப்பெற்றிருக்கின்றது. ஏன்னா இதை நல்ல முறையில் வாங்கிக்கிட்டால் தான் நாம் முதல்ல நம் அறிவில் அந்த செய்தியை பதிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதை ஒரு காலத்துக்கு சாமி அனுபவப்படுத்துவார். இன்னைக்கு தெரிஞ்சு வைத்துக்கொண்ட நாம் ஒரு செய்தியை இன்னைக்கு வாங்கிக்கிட்டோம், அந்த வாங்கிக்கிட்ட செய்தியை அனுபவத்துக்கு ஒரு நாள் கொண்டு வருவார். அப்போ வாங்கிக்கிற அந்த செய்தியை நாம் நல்ல முறையில் வாங்கி வச்சுக்கணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பயன்படும், கண்டிப்பாக ஒரு நாள் பயன்படுங்க. அதுக்காக தான் அந்த செய்தியை நம்மள்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த அன்னைக்கே பயன்படுமா, இல்லை கொடுத்த அடுத்த நாள் பயன்படுமா, இல்லை அதுக்கப்புறம் பயன்படுமா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஆர்வத்தையும் நம்பிக்கையும் பொறுத்தது. எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் பயன்படலாம். வாங்கி அடுத்த நொடியே சிலருக்கெல்லாம் ஆனந்தத்தை வர அளவுக்கு பயன்படும். அது அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு பெருமான் அருள் செய்வார். ஆக 5 எழுத்தினை பெருமானை முன்னிறுத்துகின்ற சி என்ற எழுத்தை முதலாக வைத்து முறைப்படி எண்ணி வந்தால் ஆணவமலம் நீங்கி கேவலம் சகலம் என்ற அவத்தைகள் நீங்கி சுத்த அவத்தையில் நாம் பெருமானின் அந்த திருவடி இன்பத்தை துய்க்கலாம் என்பதே இன்றைய சிந்தனையாக இருந்தது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.